தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வந்துட்டு பாதாம் கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸும் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். டேட்ஸ் வந்துட்டு சீடு எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீ, அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம். இது வந்து பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக. சரி, இப்போ பேனை வந்துட்டு அடுப்பில் வச்சாச்சு. ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூனுக்கு கீ விட்டுக்கலாம். அது கூட சாப் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த போட்டிருக்க சக்கரை வந்து ஃபுல்லாக எல்லா ஐட்டம் கூடயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஹாஃப் கப் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தண்ணி பத்தலை அப்படின்ற போது கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்திக்கோங்க. ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது இது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ அந்த மோதகம் அச்சு எடுத்துக்குவோம். இதான் மோதகம் அச்சு. இதில் ஜஸ்ட் ஒவ்வொரு ட்ராப் நெய் இது பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கலாம்.
கோட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன பால் அளவுக்கு மாவு எடுத்துட்டு உள்ளே வச்சுட்டு இதோட எல்லா அந்த அவுட்டர் லேயரில் மட்டும் படுற மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா அந்த அவுட்டர் லேயரில் கோட் ஆனதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக அப்படி எடுத்துட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நட்ஸ் மிக்ஸை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்து இது நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். பாட்டம் வந்து நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் இன்னும் 2-3 பீஸ் செஞ்சுக்குவோம். நல்லா இல்லை பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இதில் இருக்க இந்த அச்சு வந்து நல்லா விழுகும். இல்லாட்டி இந்த டிசைன் வந்து விழுகாது. இதுக்குள்ளே திரும்பவும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டமை க்ளோஸ் பண்ணலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து நல்லா சைடில் வந்து நல்லா கோட் ஆகும். ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு இதே போல் இன்னும் 2-3 செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக எடுத்துருக்கோம். இப்போ இதை ஒரு ஸ்டீமரில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இதில் பேலன்ஸ் இருந்த மாவை வந்துட்டு என்னோட ஹெல்பிங் ஹேண்ட் மிஸ்டர் கார்த்திகேயன் வந்து இது குட்டி குட்டி பாலாக உருட்டிட்டு இருக்காங்க. இதை வச்சுட்டு கார கொழுக்கட்டை மாதிரி இதை எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை ஒரு ஸ்டீமரில் வச்சுருவோம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து இட்லி தட்டு தான் போடுவேன். தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஹீட் ஆகுது. இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் இந்த தட்டில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்து பார்ப்போம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த கொழுக்கட்டை பால்ஸுக்கு வந்துட்டு ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்குவோம்.
அது ரெடி பண்ணி எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, மிளகு 1/2 டீஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1/2 டீஸ்பூன், பச்சைக்கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 3லேருந்து 4 மிளகா போட்டுக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்க்கலாம். இது நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு, சாஃப்டாக வந்திருக்கு. அதே போல் கொஞ்சம் கூட கிராக் விழுகாமல் உடையாமல் செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லைங்க. இப்போ கார்த்தி ரெடி பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒன்று மேலே ஒன்று இருக்கிறத மட்டும் எடுத்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த பால்ஸ் எல்லாமே இப்போ நல்லா குக் ஆகிட்டு வந்துட்டு அதை இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி தாளிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். விழுந்துரும் போலேடா. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேன் ஹீட் ஆனதும் பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தப்பருப்பு போட்டு ஓகே. இது பொரிய ஆரம்பிக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர் உள்ளே சேர்த்துக்குவோம். மிக்ஸ் பண்ண நகர்வா இங்கே வா, ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோ. ஓகே, மிக்ஸ் பண்ண கருகிடாமல் ஒரு 20 செகண்ட்ஸ் அளவுக்கு இது வந்து நல்லா ஆயிலில் வந்துட்டு குக் ஆகட்டும். இப்போ அந்த பால்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பார்த்தி பாலை உடைக்காமல் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது நல்லா பால்ஸ் ஃபுல்லாத்துலேயும் இந்த பவுடர் வந்துட்டு நல்லா கோட் ஆகிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கார கொழுக்கட்டை ரெடி. நம்மளோட இந்த நட்ஸ் போட்ட மோதகமும் நல்ல காரசாரமான கொழுக்கட்டையும் ரெடி. எப்போ ஒரே மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கவங்க நல்லா சுருக்குன்னு ஏதாவது சாப்பிடணுன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. இது பாருங்க, செம்மையாக வந்துருக்கு, சான்ஸே இல்லை. இது நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. இப்படிதான் இருக்கணும். செம்மையாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.